வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சுகி. லவ் பாம்பிங் அப்படிங்கிற இந்த வேர்ட் நார்சிசம், அதாவது என்பிடி, நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்கக்கூடிய நபர்களுக்கே உரிமையான வேர்டு தாங்க இந்த லவ் பாம்பிங் அப்படிங்கிற வேர்டு. இப்போ இந்த வீடியோவில் நம்ம லவ் பாம்பிங் அப்படின்னா என்னங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, இவங்க ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு இல்லை ஒரு பையனை பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்கள இவங்களோட வலைக்குள்ளே விழ வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த லவ் பாம்பிங் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுவாங்க. இது நார்மல் லவ் இல்லைங்க. உங்களை அவங்களோட கண்ட்ரோலுக்கு வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பிளான் பண்ணுற ஒரு 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 யுக்தியாக தான் இந்த லவ் பாம்பிங் அப்படிங்கிற ஸ்டேஜை யூஸ் பண்ணுறாங்க. சரி, உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது ஒரு நார்மல் லவ்வா இல்லை லவ் பாம்பிங்கா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? வாங்க பார்க்கலாம். உங்கள் பாய் ஃப்ரெண்ட் இல்லை உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் இருந்தே உங்களோட ஒப்பீனியனை கேட்க மாட்டாங்க, உங்களுக்கு டைம் கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு ஓகேவா இல்லையா அப்படின்னு கூட கேட்க மாட்டாங்க. அவங்களோட லவ்வை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க? கேப்பே இல்லாமல் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க பண்ணுற ஒவ்வொரு மெசேஜ், உங்ககிட்ட பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகள், இது எல்லாமே நீங்கள் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு உங்களுக்கே ஃபீல் பண்ண வைப்பாங்க. ஆமாங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீ என் உலகம், எனக்குன்னு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு நீ, என் வாழ்க்கைக்கு பிரைட்னஸ் கொடுக்க வந்த ஏஞ்சல், அப்படி இப்படின்னு சினிமாவையே மிஞ்சுற அளவுக்கு நிறைய டைலாக்ஸ் இவங்க பேசுவாங்க. ஸோ நீங்களும் என்ன பண்ணுவீங்க? எதை பற்றியும் யோசிக்க மாட்டீங்க அப்படிங்கிறத விட உங்களை யோசிக்க விடாத அளவுக்கு இவங்களோட இந்த லவ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற விதம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலாக இருக்கும். நீங்கள் ரொம்ப ஸ்பெஷல், உங்களோட வாய்ஸில் ஏதோ ஒரு மேஜிக் இருக்குது, அப்படி இப்படின்னு நிறைய உங்களை பற்றி சொல்லுவாங்க. இவங்களோட இந்த லவ் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த பையன் சொல்கிறதெல்லாம் உண்மையான லவ்வா இல்லையா, அதை கூட உங்களால் யோசிக்க முடியாது. உங்களோட கான்சன்ட்ரேட் ஃபுல்லாகவே அவங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க இல்லையா, அந்த லவ் மேலேயே தான் இருக்கும். ஆமாங்க, கொஞ்சம் கூட உங்களை யோசிக்கவே விட மாட்டாங்க. நீங்கள் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது கூட 1 மணி 2 மணி, ஏன் காலையில் 4 மணிக்கெல்லாம் கூட ஐ லவ் யூ, ஐ மிஸ் யூ அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 100ல் இருந்து 200 மெசேஜ் உங்களுக்கு அனுப்பியிருப்பாங்க. அண்ட் அதோடு சேர்த்து இந்த ஹார்ட்டினுமே ஒரு 100லேருந்து 200 வரைக்கும் வெறும் ஹார்ட்டாக அனுப்பியிருப்பாங்க, எல்லா கலர்ஸில் இருந்தும். ஸோ நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னே உங்கள் மொபைலை எடுத்து பார்ப்பீங்க. பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணும்? வேறு என்னங்க தோணும்? கடவுள் நம்ம உடம்புல நமக்கு கொடுத்தது என்னவோ ஒரு ஹார்ட்டு தான். பட் நம்ம மொபைலை பார்த்ததுக்கப்புறம் அவங்க அனுப்புனாங்க இல்லையா அந்த 100 ஹார்ட்டு, அந்த 100 ஹார்ட்டும் உங்கள் உடம்புல தாங்க துடிக்கும். அதுக்கப்புறம் என்ன, சின்மயி மேடம் நம்ம ஸ்டேஜ் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களே முத்தமலை சாங்கு, அந்த சாங்கை மாறி மாறி டெடிகேட் பண்ணிக்குவீங்க. காதல் மலை ப்ளஸ் முத்தமலைன்னு மலைன்னு கொட்டி தீப்பீங்கங்க நீங்களும் அவங்களும். அப்படியே ஃப்யூச்சர் பிளான் பற்றி ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம அங்கே ஹனிமூன் போகலாம், இங்கே ஹனிமூன் போகலாம், இத்தனை குழந்தை பெற்றுக்கலாம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்ன பிளேஸ் பிடிக்கும்னு சொல்லு, உனக்கு பிடிச்ச பிளேஸு நான் கூட்டிகிட்டு போகணும், உன்னை இந்த உலகத்தையே கூட்டிகிட்டு போய் உனக்கு நான் சுற்றி காமிக்கணும்னு ஆசைப்பட்றேன், நம்ம தாத்தா பாட்டி ஆகிற வரைக்கும் நம்ம இப்படியே இருக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லி உங்களை ஃபுல்லாக அவங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு போயிடுவாங்க. இதில் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, லவ் பண்ணுறவங்க எல்லாமே இப்படி தானே பேசுவாங்க, இதை தானே சேட் பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆமாங்க, பேச தான் செய்வாங்க. பட் உண்மையான லவ் பண்ணுறவங்க உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுப்பாங்க, உங்களுக்கு அவங்கள பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா ஏன் பிடிக்கலை, எதுக்காக பிடிக்கலை, ஃபேமிலியில் எதுவும் ப்ராப்ளமா, ஃபேமிலியில் எதுவும் சொல்லுவாங்களா, இல்லை நீங்கள் ஒரு வேளை லவ்வில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னாலுமே ஏன் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இதுக்கு முன்னாடி எதுவும் உங்களுக்கு இன்சிடெண்ட் நடந்துச்சா அப்படின்னு சொல்லி உங்களோட ஒப்பீனியனை கேட்பாங்க, உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. இது ஒரு மியூச்சுவலாக ஸ்லோ ப்ராசஸாக தான் போகும். பட் இந்த நார்சிசம் பண்ணுற இந்த லவ் பாம்பிங் அப்படிங்கிறது அந்த மாதிரி கிடையாதுங்க. உங்களுக்கு டைமே கொடுக்க மாட்டாங்க. அவங்க
ப்ரப்போஸ் பண்ணதில் இருந்தே ஏதோ நீங்களும் அவங்களுக்கு வந்து ஓகே சொல்லிட்ட மாதிரி அவங்களோட இந்த ஏஐ இதெல்லாம் யூஸ் பண்ணி உங்கள் ஃபோட்டோ அவங்க ஃபோட்டோ ஃப்யூச்சரில் உங்களோட குழந்தைங்கள் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு அனுப்புவாங்க. ஸோ நீங்கள் இந்த பையன் நல்ல பையனா இல்லையா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே டபுள் சைடு லவ் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலை உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த நார்சிஸ்டிக் அப்படிங்கிறவங்க. ஸோ அதனால தான் இந்த நார்சிஸ்டிக் பண்ணுற லவ்வை லவ் பாம்பிங் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. அதே மாதிரி 1 to ஒரு மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளேயே நீங்கள் இவங்க கூட வாழ்ந்து முடிச்சிட்ட மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு இந்த நார்சிசமோட லவ் பாம்பிங் அப்படிங்கிறது இருக்கும். இது உண்மையான லவ் இல்லைங்க. உண்மையான லவ் மாதிரி தான் இருக்கும், பட் உண்மையான லவ் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான லவ் ரொம்பவே ஆபத்தானதுங்க. அது ஏன் அவ்வளோ ஆபத்தானது அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இந்த லவ் பாம்பிங் அப்படிங்கிறது ஏன் அவ்வளோ ஆபத்தானது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த நார்சிஸ்டிக் அப்படிங்கிறவங்க கிட்ட இருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட லைஃப்லேயும் இந்த மாதிரி ஒரு லவ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.